ஹலோ மக்களே, 404வது எபிசோட்ல பேரலாம். போன எபிசோட் பார்த்தா லூஃபி குரூவே சேர்ந்து ஒரு கூமா கதையை முடிக்காங்க. ஆனா அது கூமாவே கிடையாது, பெசிபிஸ்டான்னு சொல்லிட்டு ஒரு ரோபோட் அடிச்சு பறக்க விட்டானுங்க. இவனுக்கு ஒரு பக்கம் அடிச்சு பறக்க விடல, சென்டமர்னு சொல்லிட்டு ஒருத்தன் வாரான். அவன் தான் சயின்டிபிக் லேப்க்கு கேப்டனா இருக்கான். அவன் தான் அதை ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த பெசிபிஸ்டாவெல்லாம் கூட்டு வந்ததே அவன் தான். அவன் ஏகப்பட்ட பெசிபிஸ்டா கூட்டு வந்து லூஃபி குரூவே அடிச்சு நொறுக்குதான். ஆனா லூஃபி சொல்றான், டே இனிமேல் சரிப்பட்டு வர்றது நம்ம ஸ்பிளிட் ஆகி போவோம், ஏன்னா இங்க ஏகப்பட்டு வராங்க, நம்மள்ட்ட எனர்ஜியும் கிடையாது சொல்லிட்டு 3 கேப்டன் தனித்தனியா பிரிஞ்சு போய்கிட்டு இருக்காங்க. ஆனா என்னதான் பிரிஞ்சு போனாலும் சென்டமர் வந்து லூஃபியை பிளாக் பண்ணி நின்னுட்டு இருக்கான். லூஃபியே அடிச்சு பறக்கூடுதான். அவன் ஒரு பக்கம் அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் கிசர் வந்து நம்ம ஜோரோவே அடிச்சு ஏர்ல பறக்க விட்டுக்கிட்டு இருக்கான். ஜோரோ வேற யாரில் அவன் ஒரு அட்மிரல், அவன் பக்கத்துல நிக்க முடியுமா? அவன் ஸ்ட்ரெயிட்டா ஜோரோ கதையை முடிக்கவே வந்துட்டான். அவன் கால் பவரை வச்சு அடிக்கலான்னு வரான். ஆல்ரெடி அடிச்சவனுங்கள என்ன ஆனானுங்கன்னே தெரியல. இங்க இன்னொரு பக்கம் கட் பண்ணி யாரை கட்டுறாங்கன்னா கிட்டையும் ட்ரஃபலகர் லாவையும் தான் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து பெசிபிஸ்டா அடிக்கானுங்க. இருந்தாலும் பெசிபிஸ்டா எஞ்சி வந்துகிட்டே இருக்கு. கில்லர் ஒண்ணு சும்மா இல்ல, கில்லரோ சுத்திட்டு பாஞ்சு கூமா அடிக்க வரான். ஆனா அது கூமாவா பெசிபிஸ்டாவனே தெரியல, எங்க ஒரிஜினல் கூமா ஒளிஞ்சிருக்கானே தெரியல. சடனா ஒரு பீபோ வந்து வேகம் பாஞ்சு அடிக்கலான்னு பார்க்கான். ஆனா பீபோ அடிச்சு பறக்கட்டனே சும்மா நடிச்சிட்டு படுத்துட்டான். ஆனா அது பெசிபிஸ்டா தான் நினைக்க இவனுக்கு பக்கத்துல இருக்குது. வாயில இருந்துலாம் லேசர் பீம் வச்சு அடிச்சு நொறுக்குது. கிட்டு மேல குறி வச்சு அடிக்கி. ஆனா கிட்டு பிளாக் பண்ணிட்டு நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். லூஃபி மாதிரி அவனும் ஹைப்பர் ஆக்டிவா இருக்கான். மேக்னெட் பவரை வச்சு அடிச்சு பறக்கூடாதான் பெசிபிஸ்டாவை. கிட்டும் சாதாரண நாள்ல வேற லெவல் பண்ணிக்கிட்டு இருக்கான். டே என் பக்கத்துல எவனுமே நிக்க முடியாடா, அவன் கதையை முடிச்சாச்சுன்னு சொல்லிட்டு கிட்டு நக்கலா சிரிச்சுட்டு வரான். டே இவன் கதையை முடிச்சாச்சுடா, வார்லாட் ஆஃப் த சீயவே முடிச்சிட்டோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். கூமா கதையை அவ்வளவு சீக்கிரமாவா முடிச்சிட்டோம், இது கொஞ்சம் அதிர்ச்சியா தாண்டா இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரெஃபலகர்லாம் பாத்துக்கிட்டு இருக்கான். ஆனா திரும்பி அந்த கூமாங்கதான் எஞ்சி வந்து நின்னுட்டு இருக்கான். டே இது மெஷின்டா சைபார்க்குன்னு நினைக்கேன், பாத்து இருந்துக்கோங்கன்னு சொல்றான். கிட்ட நோக்கி அடிச்சு நொறுக்கலான்னு வருது. ஆனா இருந்தாலும் ட்ரெஃபலகர்லாம் பாஞ்சு வாரான். அந்த பெசிபிஸ்டா கதையை முடிச்சு விட்டு போய்கிட்டே இருக்கான். எவன்டா உன்ட்ட ஹெல்ப் கேட்டான் சொல்லிட்டு கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். டே உன்னோட டெக்னிக்கல் நீ ரொம்ப ஓவர் கான்பிடன்ஸா எல்லாம் இருக்க கூடாடா, எப்போ பாத்துருக்கணும்னு சொல்றான் ட்ரெஃபலகர்லா. டே நீ என்ன நினைச்சுக்கிட்ட, உண்மையான வார்லாட் கதையை முடிச்சுட்டு நீ நினைச்சேன்னு சொல்லிட்டு கேக்குறான். என்னடா பேசுறேன்னு சொல்லிட்டு முழிக்கிறான். டே இவன் உண்மையானவன்லாம் கிடையாது, இதை பத்தி நான் அப்புறம் சொல்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா மெரின் மொத்த பேர் இறங்கி அடிக்க ஆரம்பிச்சானுங்க. பீபோ வேற லெவலா நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அதான் அந்த போலார் பியர். ஆனா அதுக்குள்ள ட்ரெஃபலகர்லா டிவியே எல்லாத்தையும் அடிச்சு பறக்க கொடுத்துருக்கானுங்க. உடனே ஒரு பக்கம் கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் ட்ரெஃபலகர்லாட்ட. டே அவன் கூமா இல்லைன்னு சொன்னா அவன் யாருடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு வரான். அவன் டே இப்போ இவன ஒருத்தன் வந்து நின்றான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. என்னன்னு பார்த்தா திரும்பி ஒரு பெசிபிஸ்டோ கூமா வந்துட்டாங்க. மிரண்டானுங்க அவனுங்க. டே ஜோரோன்னு சொல்லிட்டு லூஃபி கத்திக்கிட்டு இருக்கான். இவன்ட்டு என்னடா பீம் வருது, என்னடா இதுன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டு இருக்கான் பிராங்கி. டே நம்மால் மேல பட்டுச்சுன்னா செதறிடுவான்டான்னு சொல்லிட்டு பிராங்கி கத்திக்கிட்டு இருக்கான். டே ஜோரோ வந்து பிரச்சனைல இருக்கான்டா, என்னடா பண்ணான்னு சொல்லிட்டு லூஃபியோ கத்திக்கிட்டு இருக்கான். இப்போ அடிச்சோம்னா ஜோரோ செத்தே போயிருவான். உசப்பு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். ஆனா உசப்பு பயப்படாம அட்மிரல் மேலேயே வந்து குறி வச்சுக்கிட்டு இருக்கான். உன் கதையை முடிக்க போறேன்னு சொல்லிட்டு அடின்னு அடிக்கிறான். பார்த்தா அவனால படவே மாட்டுக்கு, ஏன்னா அவன் லைட்னால உடம்புல ஃபுல்லா எல்லாமே தாண்டி போகுது. ப்ரூக் அட்டாக் பண்றான். அவனால கத்தி குத்து படவே பட மாட்டுக்கு. என்னெல்லாமோ செஞ்சு பாக்குறானுங்க, எதுவுமே ஆக மாட்டுக்கு. பாஞ்சு அடிக்கிறானுங்க. டே எல்லாம் நோ யூஸ்டா, நான் கிளின் ஃப்ரூட்டை சாப்பிட்டுருக்கேன்டா. இது லோகியா டைப், தண்ணி மாதிரி போய்கிட்டு இருப்பான்டா. இந்த டைப் வந்து லைட் மாதிரிடா, உருகி போய்கிட்டே இருக்குன்னு சொல்றான். ஜோரோ தப்பிச்சு போடான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். என்னோட பாடியால மூவ் பண்ணவே முடியலன்னு சொல்லிட்டு முழிக்கிறான். ஒரு பக்கம் வியன்டோ ஃப்ளோர்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரோபின் ஆரம்பிக்கா. என்ன பார்த்தா ரோபின் சுத்தி கூட்டு போறான். ஆனா அவன் திரும்பி பாஞ்சு வரான். என்னன்னு பார்த்தா அவன் லைட் தானே, கண்ணிமிங்கத்துல மூவ் பண்ணி ஜோரோ மேல மிதிச்சு தள்ளுறான். அவன் ஜோரோவை இப்ப இழுக்க கூட முடியல. இனிமேல அவனால மூவ் பண்ண முடியாது. அவன் சாக போறான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் இவன் சாக வேண்டிய நேரம் வந்துச்சுடா, சரி சாகட்டுமான்னு சொல்லிட்டு கிசரும் மிதிச்சு தள்ளான்னு வரான். அதுக்குள்ள நம்மள சில்வர் கிங் ரேலி வந்துட்டாரு. பாஞ்சு வந்துட்டு கிசருவே ஒரு மிதிக்கிறாரு. அட்டாக்க நம்மால பிளாக் பண்ணிட்டாரு. கிசருவே இது வரைக்கும் எவனாலும் தொட முடியாது. ரேலி வேற வந்துட்டாரு. நீனுமா இதுக்குள்ள இன்வால்வ் ஆகுத, டார்க் கிங் ரேலின்னு சொல்றான் கிசரு. டே இப்ப தாண்டா அந்த விதைகள்லாம் முளைச்சு வருது, அதெல்லாம் வந்து விதையில அழிக்க கூடாது, அது தப்புடான்னு சொல்றாரு ரேலி. ஓல்டு காய் அப்படின்னு சொல்லிட்டு லூஃபி கத்திக்கிட்டு இருக்கான். டே இவர் வந்து நம்ம ஜோரோ காப்பாத்திட்டான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. அட இதுதான் டார்க் கிங்கான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. நீனும் இந்த ஐலாண்ட்ல இருக்கன்னு கேள்விப்பட்டேன், அது உண்மைதானான்னு சொல்லிட்டு கிசரு பாத்துக்கிட்டு இருக்கான். இந்த ரூக்கிஸுக்கு எதுக்கு நீ வந்து இன்னும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்க, நீனும் பைரட்டா தான் இருக்கியா, நீ இதுல இருந்து ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டேன்னு நினைச்சனடான்னு சொல்லிட்டு கிசரு கேட்டுக்கிட்டு இருக்கான். நீ ராஜர் குரூல ஒரு ஆளு, உன்னை பத்தி எனக்கு தெரியாமலே இருக்குன்னு சொல்லிட்டு கிசரு கேட்டுக்கிட்டு இருக்கான். உன்னை பிளாக் பண்றதுக்கும் நான் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுமான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. இந்த காய் உண்மையிலே வேற லெவலில் நம்ம ஜோரோவை காப்பாத்திட்டாருன்னு சொல்லிட்டு உசப்பு இல்லாமனு பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. டே கிசர் நீ வேற பார்க்க வேண்டியதானே, இந்த குழந்தைகளை இப்போதைக்கு விட வேண்டியதானு சொல்லிட்டு ரேலி கேட்டுக்கிட்டு இருக்காரு. இவனுங்களெல்லாம் இனிமேல் விட முடியாது, இவனுக்கு அப்படி என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா, இவனுக்கு செலஸ்டியல் டிராகனே அடிச்சு நொறுக்கி இருக்கானுங்க. அப்பனா இவனால எப்படி நான் விட முடியும்னு சொல்லிட்டு கிசரு கேட்டுக்கிட்டு இருக்கான். உசப்பு ப்ரூக்குன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். டே ஜோரோ தூக்கிட்டு தப்பிச்சு போங்கன்னு சொல்றான். ஜோரோ தூக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கானுங்க. டே எல்லாவனுங்கிறது தப்பிச்சு போங்கடா, இன்னைக்கு
இன்னைக்கு நம்மளால இவனை அடிக்க முடியாது, எல்லாரும் இங்க இருந்து போங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா 3 பேரும் ஸ்ட்ராங்கான ஆளு. என்னோட கோலா யூஸ் பண்ணி இவனை ஃபைனல் ட்ராக் போட போறேன், இவன் கதையை முடிக்க போறேன்னு சொல்லிட்டு கூப்டா வெண்டுன்னு சொல்லிட்டு ஒரு போடு போடுறான். பெசிபிஸ்டாவை அடிச்சு விட்டு ஓடிக்கிட்டே இருக்கானுங்க. ஓல்டுங்க என்ன போயிட்டு வரேன்னு சொல்றான். சேட பாத்துப்போன்னு சொல்றாரு ரேலி. யாட்டா மிரர்னு சொல்லிட்டு என்னன்னு பார்த்தா கிசர் ஒரு போடு போடுறான். அவன் வேற திசையில இருந்து அடிச்சு வரான். ஆனா அந்த யாட்டா மிரரே ரேலி வந்து பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. டே இதெல்லாம் உன்னால ஒண்ணும் செய்ய முடியாது, ஏன்னா நான் ஸ்வோட வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவர் ஸ்வோட காட்டுறாரு. ஆமா நோ மோர்க்கமோ ஸ்வோடுன்னு சொல்லிட்டு அவன் ஒரு லைட் ஸ்வோட இறக்கிக்கிட்டு இருக்கான். சும்மா கேஷுவலா தான் வந்தேன், ஆனா நீ வரும் நினைச்சு கூட பார்க்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் இவனுங்களோ பயந்து ஓடிக்கிட்டே இருக்கானுங்க. நல்ல வளர்ந்து வயசானவர் நம்மளை காப்பாத்தினாரு சொல்லிட்டு இருக்காங்க. ரேலி வேற லெவலில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனா இன்னும் இருந்தாலும் சென்டமரும் பெசிபிஸ்டும் இருக்க தான் செய்யறானுங்க. டே பிஎக்ஸ் ஒன்னு அவனுக்கு கதையை முடிடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா ஜோரோவை தான் லாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். இங்க ஒரு பக்கம் சாஞ்சி ஜெட்டு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கான். டே பிராங்கி நீ நாமியை பாத்துக்கோ, நான் தான் வரேன்னு சொல்லிட்டு சாஞ்சி போய்கிட்டு இருக்கான். நான் உசப் குரூப்புக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மள ஜெட்டு மாதிரி ஓடுறான் சாஞ்சி. டே என்னை கீழே விடுறா, என்னை விட்டுட்டு போங்கடான்னு சொல்றான் ஜோரோ. என்னடா முட்டாள்தனமா பேசுற, அப்படிலாம் விட முடியாடா, நம்ம சேர்ந்து தான் தப்பிச்சு போகணும், இது லூஃபி முடிவெடுத்ததுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் உசப்பு. ஆனா பின்னாடியே ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா பெசிபிஸ்டோவை துரத்திக்கிட்டு வருது. டே உசப்பு நீ முன்னாடி போடா, நான் பின்னாடி வரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ப்ரூக்கு வேற வந்துகிட்டு இருக்கான். நான் ஆட்டத்தை காட்டப்பறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் சடனா ப்ரூக்கு பாஞ்சு வந்து அடிக்கலான்னு பாக்குறான். ப்ரூக்கே அடிச்சு பற கூட்டாம என்னன்னு பார்த்தா ப்ரூக்கு சாஞ்சிட்டான். இருந்தாலும் இந்த பெசிபிஸ்டோ ஜோரோ தான் துரத்திட்டு வருது. ஏன்னா ஜோரோ மேலதான் பவுண்டி கிடக்கு. இருந்தாலும் நம்மள செங்கக்கு இருந்தாலும் நம்ம சாஞ்சி ஜெட்டு மாதிரி வரான். டயாபாலு ஜம்பலுன்னு வரான். பெசிபிஸ்டே அடிச்சு பறக்கூடாம அடிச்சு பறக்கூட்டாலும் கால்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவன் சாஞ்சியை நோக்கி ஏம் பண்ணிக்கிட்டு இருக்கான். சாஞ்சியை நோக்கி ஒரு போடு போடுறான். அந்த இடமே வெடிச்சு செதறுது. என்னாச்சுன்னு ஒன்னும் புரியல. உன்னைக்கு கிசர் சொல்றான், எங்க ஆளுக கொஞ்சம் நல்லா பவர்ஃபுல்லான ஆளுங்க, அது உனக்கு தெரியாதுன்னு சொல்றான் கிசர். ஆனா டார்க்கு இங்க ரேலி நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. இருந்தாலும் நம்ம சாஞ்சி தப்பிச்சிடவே செஞ்சுட்டாங்க. ஜோரோ என்னை மன்னிச்சிரு, உன்னை கீழே விட்டுட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு உசப்போ ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் உசப்ப தொட மாட்டேங்க. சாஞ்சி காலை லாக் பண்றான் பெசிபிஸ்டா காலையே. அந்த பெசிபிஸ்டா சாஞ்சியை குறி வைக்கவே இல்ல. ஏன்னா சாஞ்சி மேல பவுண்டி இல்ல, ஜோரோ மேலதான் பவுண்டி இருக்கு. அது மெஷினால ஸ்ட்ரெயிட் அவனை தேடி தான் போய்கிட்டு இருக்கு. இங்க லூஃபி அவனை பாத்துக்கிட்டு சென்டமருவா லூஃபியை துரத்திக்கிட்டு வரான். டே இந்த வாட்டி என் பேட் லாக்ஸ் யூஸ் பண்ணுவோம், கையை வச்சு யூஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அசிகரோ டோகி சேவ்னு சொல்லிட்டு அடிச்சு பறக்கூடாதான் லூஃபிய. என்னடா லூஃபிய பறக்கூடாதான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கான். சோப்பரு சாஞ்சின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கானுங்க. இங்க என்னன்னு பார்த்தா பெசிபிஸ்டா சாஞ்சிவே சுட்டு தள்ளுறான். உசப்பு எல்லாத்தையும் சுட்டு தள்ளிக்கிட்டு இருக்காம. இங்க சோப்பரோ டென்ஷன் ஆகுறான். லூஃபி செதறதான் ஒவ்வொருத்தரும் அடிபட்டுக்கிட்டு இருக்கானுங்க. எல்லாரும் அடிபடுறாங்கடா. இனிமேல் நான் சும்மா இருக்க போறதில்ல, நான் யாருன்னு காட்ட போறேன்னு சொல்லிட்டு ரம்புல் பாலை சாப்பிட்டுட்டான். நம்ம ஆளு ரம்புல் பாலை சாப்பிட்டாதான் பெரிய ஆளா ஆயிருவானா. இனிமேல் அவன் கண்ட்ரோல்லே இருக்க மாட்டான். சோப்பர் நண்பனுக்கு ஒன்னா எதையும் செய்வான். நம்மாளு என்னதுடா இதுன்னு சொல்லிட்டு சென்டமாரு பாத்துக்கிட்டு இருக்கான். நம்மாலு பெரிய விலங்கு மாதிரி ஆயிட்டான். என்னன்னு பார்த்தா பெரிய விலங்கு மாதிரி ஆயிட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டான். என்னடா உன் கண்ட்ரோல்ல இல்லையான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. சோப்பரும் ஒருத்தனே அடிக்கிறான். சோப்பர் ஏன்டா இதை பண்ணான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க என்னன்னு பார்த்தா உசப்போ பக்கத்துல இருக்க பெசிபிஸ்டாவை குறி வச்சுக்கிட்டு இருக்கு. இவன் எதுக்கு சுடாம எதுக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. டே சாஞ்சி ப்ரூக்கு எந்திங்கடா, இதான் நம்ம சான்ஸ், வாங்கடா போன்னு சொல்றான் உசப்பு. பேசிக்கிட்டே இருக்க நேரத்துல அந்த பெசிபிஸ்டா உசப்பு கதையை முடிக்க போகுது. டேய் நிப்பாடுடா பிஎக்ஸ் ஒன்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது. என்னன்னு பார்த்தா பின்னாடி இன்னொரு கூமா வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். அவன் தான் ஒரிஜினல் கூமான்னு நினைக்கேன். அவன் தான் ஒரிஜினல். அவன் கையில தான் பைபிள் வச்சிருக்கான். அப்பவும் பைபிள் வச்சிருந்தவன் தான் ஒரிஜினல். இவன் தான் ஒரிஜினல். டே இங்க எத்தனை பேர்டா இருக்கான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. ஒரு பக்கம் உன்ன ஜோரோவோ ஸ்ட்ரெயிட்டா பாத்துக்கிட்டு இருக்கான். இவன் தாண்டா உண்மையான பாரத்துல கூமான்னு சொல்லிட்டு ஜோரோ கண்டே பிடிச்சிட்டான். உண்மையான கூமா உண்மையிலே வேற லெவலான ஆளு. அவன் பவருக்கு ஈக்குவல் எதுவுமே கிடையாது. அந்த சமயத்துல கூமா ஏதோ பாவம் பார்த்து தான் அவங்கள விட்டுட்டே போயிருந்திருப்பான். டே ரோனோ இன்னும் நீ உயிரோட தான் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அன்னைக்கு எனக்கு கர்ண கட்டதுக்கு நன்றின்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. டேய் நீ வெக்கேஷன் போன்னு நினைச்சினா எங்கடா போவ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். இதே மாதிரிதான் பெரனோவை பார்த்து கேட்டுக்கிட்டு இருப்பான். கேட்டு முடிச்சோன்னு ஜோரோ ஒரு தடி தட்டுறான். ஜோரோ கண்ணி மிகத்துல மறைஞ்சு போயிட்டான். ஜோரோ என்ன ஆனானே தெரியல. ஜோரோ எங்கடா போன, ஜோரோ எங்கடா போனன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கானுங்க. டே ஜோரோ மறைஞ்சிட்டான்டான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. லூஃபி ஷாக்ல அப்படி பாத்துக்கிட்டு இருக்கான். அவன் கையில பாப்பா ஃப்ரூட் சாப்பிட்டு இருக்கான். ஜோரோ மறைஞ்சு போயிட்டான்டான்னு சொல்லிட்டு உசப்பு ஒரு மாதிரி கண் கலங்குறான். அதோட முடியாது அடுத்த எபிசோட் சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டனை மறந்துடுங்க. See you bye.